ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுபாஸ் கேலரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சிக்கன் 65. இது எப்படி நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வீட்டிலையே நம்ம செய்கிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதில் நான் கலர் பவுடரோ கேசரி பவுடரோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. எண்ணெயும் நல்லா மசாலா கலங்காமல், எண்ணெயில் மசால் வராமல், கலர் சேஞ்ச் ஆகாமல் நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காஷ்மீர் வத்தல் பொடி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு கலர் கொடுக்க போகுது. கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். உப்பு நான் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அரை டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம், காஷ்மீர் மிளகாய் பொடியை. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சோம்பு, உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வாட்டர் விட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம லெமன் ஜூஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மேலே நமக்கு லேயராட்ட அந்த புளிப்பு நமக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டில் அந்த லெமன் ஜூஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 hour நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. ஸோ நான் இப்போ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு ஆயில் ஊற்றி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கன் பீஸை உள்ளே போடலாம். சிக்கன் பீஸ் மொத்தமாக நம்ம போடக்கூடாது, ஒவ்வொன்றா சிங்கிளாக எடுத்து நம்ம சிக்கன் பீஸை போடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றா சிங்கிளாக எடுத்து போடுறேன். நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லா பீஸையும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதில் இருக்க மசாலா எல்லாம் எண்ணெயில் இறங்கிடும். ஸோ நம்ம 1 minute கழித்து தான் நம்ம பரட்டி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், ஆயில்லையும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகாமல் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இப்போ எடுக்கிறேன். ரொம்பவே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அழகாக நமக்கு வந்திருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆயிலில் கொஞ்சம் கூட மசாலா நமக்கு இறங்கவே இல்லை, ஆயில் கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் 65 ரொம்ப கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.